ஹலோ வணக்கம் மக்களே. என்னுடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு சூரியன் நடந்துக்கிட்டா அப்படி ரொம்ப டிப்ரெஷன் ஓவர். மூஞ்சி வீங்கியிருக்குதா, காலையிலேருந்து சாப்பிடாம தூங்கிட்டு உட்காந்துருக்குறேன். அந்த ப்ரோட்டீன் பவுடர் குடித்தேன். இந்த இப்போ போய் கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்தேன். இது ஃப்ரூட்ஸ் தான் அங்கே இருக்குது. ரெண்டு சாப்பிட்டு நான் 2 அங்கே வச்சுருக்கிறேன். என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும். நீ உன்னோட ஃப்ரெண்டு வேறு உனக்கு சப்போர்ட்டு. அவளுகளை பற்றி என்ன சொன்னீங்க சொல்லு. அவளை பற்றி என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு. ஐஸ்வர்யா உன்னைய டான்ஸ் நல்லா போடுறதுலன்னு சொல்லி கிண்டல் அடிக்குதுமா. நீ ஒரு டம்மி பீஸு, நான் இவ்வளோதான் ஒரு படிச்சிருக்கிறேன், எனக்கு எனக்கு தெரியும் எப்படி நீ என்னை காயப்படுத்துகிற மாதிரி சொல்லி மனசு வலிக்குதுமா, அது பெரிய கெத்தாக பேசுது சொன்னையா இல்லையா என்கிட்ட? இன்றைக்கி என்ன அப்படி? அன்றைக்கி நான் இனிச்சேன், இன்றைக்கி அது நான் கசந்துட்டேனா? அவங்க என்ன கொடுத்தாங்க உனக்கு சொல்லு. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க உனக்கு? நிறைய கொடுத்துட்டாங்களா அமௌண்ட்டு? வந்தாங்க காலையில் சாப்பிட்டு போயிட்டாங்க. என்னடி கொடுத்தாங்க உனக்கு? கிரிமினல் மைண்டு உனக்கு, அப்படியே பக்கா கிரிமினல் மைண்டு. இதெல்லாம் முத்துநாதகிட்ட பேச மாட்டா, குட்டிச்சிக்கிட்டு பேச மாட்டேன். அவங்களாம் கேட்டதுனால உனக்கு வருத்தமாயிருச்சு அவங்க மேலே. எல்லாம் உனக்கு ஜாலரை அடித்தாங்கன்னா நீ நல்லா இருப்ப. யாமினியமும் அவளும் ஜாலரை அடிச்சுட்டு போட்டாங்க, ஐஸ்வர்யாவும். அது உனக்கு சந்தோஷமாக இருக்கும். இவங்களாம் கேட்டாங்களா அவங்க காசு கொடுத்துருங்கன்னு? அவளுக்கு இவளுக்கு அலைஞ்சது ஒரே குட்டைகளாக இருக்காப்பா. இந்த காசுக்காக அலையிறீங்க எல்லோரும் 3 பேர். அப்படி தான் திட்டுவேன் நீ. உன்னை பற்றி இவங்க 2 பேர் கேட்டாங்கல்ல, அவங்க காசை கொடுத்துருங்க அப்படின்னு. நான் வாங்கினேன், நான் பார்த்து கொடுத்துக்க தெரியும்னு சொன்னியா இல்லையா நீ? என்ன பண்ணலாம் உன்னைய சொல்லு. நீ அந்தளவுக்கு வல்கராக திட்டினியா இல்லையா? இன்னும் என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லு. ஒன்றும் சீக்கிரம் அமௌண்ட்டு போட்டு விட்டுரு. இதை வந்தாங்களா அவங்க கொடுத்துருப்பாங்களே 2 பேரும் பணக்காரிங்க. உன்னோடைய ஆபத்தில் இருந்து கொடுத்துக்கோணும்ல பணத்தை கொடுத்துருப்பாங்க. நீ அதை வாங்கி கொடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருப்ப. எவ்வளோ நேரம் ஆகும்? நான் அவனுக்கு எப்போ அங்கேருந்து நீ அங்கேருந்து வாங்கிட்டு போனியா இல்லை மூஞ்சில் வீசி எறிஞ்சனா? நான் ஃபோன்பேயில் போட்டு விட்டேன்ல, அதே மாதிரி நீயும் போட்டு விடு. நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்ல மாட்டேன், பயந்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். என் பொண்ணு என்னன்னு என் பொண்ணு நான் ருத்ரதாண்ட எடுத்து ஆடிடுவாளா சொல்லு. ஒருத்தர் மனசை புண்படுத்தி இந்தளவுக்கு கில்லாடி வேலை பண்ணி 16,500 எனக்கு நெட் காசு வரணும். வரலின்னு வச்சுக்கோ, அப்புறம் இஷ்டம். சரியா? நீ நான் இத்தனை நாளாக கண்டுக்கல, யார்ட்டும் சொல்லலை இதை பற்றி. நீ எப்படி என்னை அந்தளவுக்கு வல்கரா திட்டின செருப்பில் அடிச்சிருவேன், கிளவி சீவை கட்டில் அடிப்பேன். என் செருப்புக்கு சமம் ஏண்டி எங்காசை வாங்கி தின்னு ஓட்டு நீ அவ்வளோ தூரம் பேசுகிற காலாயிட்டியா? வெயிட் கரோ. சரியா? போட்டு பந்தாட தெரியும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு எனக்கு வித்தியாசமெல்லாம் போயிடும். சரியா? நீ பொறுக்கி திங்கிற முண்டை. உனக்கு நான் யார்கிட்ட போய் இது மாதிரி பிச்சை எடுக்கலையே சொல்லு. என் புள்ள கொடுத்துட்டான், அழுது பாரு, தொண்டை கட்டி கிடக்குதுப்பா. என் புள்ள கொடுப்பான். நீ உன்னையாட்ட வழியே அங்கே 500 இங்கே நேரு எவ்வளோ போகிறதால வாங்கி திங்கிற. மெம்பர்ஷிப்லன்னு சொல்லிவிட்டு மலக்கப்படுத்துக்கிற. பார்த்தேன்டி உன்னை சீனு. ஃபஸ்ட்டில் நான் பாவம் போயிட்டு போன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் பார்க்கறேன் ஒரு சீனு. உன்னை விட அவளுக்கு 2 பேர் கண்ணுலேயே மயக்கி வாங்கிடுவளுக்கு. அவளுக்கு உன் ஃப்ரெண்ட் 2 பேர். என்ன உனக்கு அந்த வேக்காடு தெரியல? வேறு வழி இல்லை. கிட்ட காசு வாங்கணும், அதில் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருந்துக்கணும். அதை விட்டு போட்டு நம்ம தில்லலங்கடி வேலை பண்ணி அது இது பண்ணால் நான் பயந்துருவேன். பூச்செண்டி வேலை கட்டினா பயந்துக்குண்ணா? கம்முன்னுடா பயந்துக்குண்ணா. நான் ரட்டிச்சுட்டு தான் விடுவேன். சரியா? நீ